என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2ல எண்ணியல்ல இந்த ஒரு 4 டைப்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு क्वेश्चन கேட்பாங்க. அது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா 2023 டெட் பேப்பர் 2ல பாருங்களேன் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 5 பலவுள் தெரிவு வினாக்களில் A B C மற்றும் D தெரிவில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா நம்மளுடைய 8ஆம் வகுப்பு புதிய புக் பேக்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து 3 பலவுள் தெளிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 5 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ புக்ல இருக்கிற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைப் கொஸ்டின் காமிக்கிறேன் பாருங்களா. இதெல்லாம் எப்படியா போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதான் சொல்லி கொடுக்க போறேன். ஏடா இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்களேன், ஒருவர் இரவு விருந்துக்காக ஒரு உணவக விடுதிக்கு செல்றார். அங்க வந்து உணவு பட்டியல்ல 15 இந்திய மற்றும் 5 சீன உணவு வகைகள் இருந்தன. ஒரு இந்திய அல்லது ஒரு சீன உணவு இவர் வந்து எத்தனை வகையில் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2023 டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா இதே மாடல் கொஸ்டின் 11th புக்ல. அடேங்கப்பா 11th புக் வரைக்கும் போயிட்டீங்களா? இங்க பாருங்க, ஒருவர் இரவு உணவிற்காக இந்த இடத்துல அதே தான். இந்தியாவில் வந்து 10, சீனா வந்து 7. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா 15, சீனா வந்து 5 அப்படின்னு நம்பர்ஸை மாத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் ஆஃப் விதமான கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏன்னா ஒரு டைப் புரிஞ்சு போச்சு நீங்கள் விட்டிங்கன்னா 4 டைப் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் தெளிவாக சொல்லிடுறேன். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃபர்ஸ்ட் டைப்புக்கு டைப்பு மாறுபடும். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, போலாமா? பாருங்க, சரியா தவறா கூறுக என 5 கேள்விகள் இருக்கிறது. இந்த 5 கேள்விகளில் மொத்தமாக எத்தனை விதமான பதில் தர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேள்வின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குதுங்க. அந்த எக்ஸாம்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரி தவறு, ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இது சரியா தவறா அப்படின்ற 2 ஆப்ஷனை வச்சு ஒரு 5 கொஸ்டின் கொடுக்குறாங்க. இந்த 5 கொஸ்டினுக்கு நீங்க எத்தனை விதமான ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட்டு. இப்போ இதில் நல்லா புரிஞ்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட பேட்டர்ன் என்ன? சரி தவறு 2 ஆப்ஷன் தான். கரெக்டா? ஸோ எத்தனை விடை அளிக்க முடியும்? சரி அல்லது தவறு. ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா ஒன்று சரின்னு போடலாம், இல்லை தவறுன்னு போடலாம். 2 வாய்ப்பு தான் இருக்கு. அப்போ அதற்கான வாய்ப்பை கீழே வச்சுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எத்தனை கேள்வி? டோட்டலா 5 கேள்வி, அது தலைமையில வச்சுங்க. அவ்வளோதாங்க, இதான் ஆன்சர். இது சுருணா முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ என்னன்னா, ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின்ல எத்தனை விதமான ஆன்சர் பண்ண முடியும்னா சரி தவறு 2 ஆன்சர் தான் போட முடியும். அப்போ 2 வாய்ப்பு தான் இருக்கு, அதை கீழே வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல வந்து எத்தனை கேள்விகள் இருக்கு, கொஸ்டினோட எண்ணிக்கை 5 கேள்வி, அதை தலைமையில வச்சுக்கணும். ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னா 2 5 முறை பெருக்கணும். அதாவது 2 × 2 × 2 × 2 × 2. சரிங்களா? ஸோ 2 2 4 4 2 8 8 2 16 16 32 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இது வந்து 2022 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இது புக்ல இருக்குது, இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அது டிஎன்பிசியில் கேட்டாங்க இல்லையா 2022ல, அதே கேள்வி 8th புக்கில் இருக்குது. எப்படின்னாங்க பாருங்க, சரியா தவறா என விடையளிக்கும் 3 வினாக்கள் அடங்கிய சிறு தேர்வின் ஒரு மாணவர் மொத்தம் எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கொஸ்டின்ங்க வெறும் 3 கொஸ்டின் தான். இந்த 3 கொஸ்டின் எந்த பேட்டர்ல இருக்குன்னா சரியா தவறா அப்படின்ற பேட்டர்ல இருக்குது. ஓகேவா? இப்போ ஒருத்தர்கிட்ட நான் கொஸ்டின் கொடுத்துட்டேன். அவரு எப்படியெல்லாம் ஆன்சர், எத்தனை விதமான ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட்டு. இப்போ முதல்ல என்ன பண்ணும், ஒரு கொஸ்டினோட பேட்டர்ன் என்ன? சரி தவறு. சரி 1, தவறு 2. 2 வாய்ப்பு தான் இருக்கு ஒரு கொஸ்டினுக்கு.
அப்போ அந்த வாய்ப்பை கீழே வச்சுங்க. அதுக்கு அடுத்தது கொஷினோட எண்ணிக்கை 3 கொஷின் சொல்கிறாங்க, அதை மேலே வச்சுங்க. அவ்வளோதாங்க. அப்போ 2 3 முறை பெருகணும். அப்போ 2 × 2 × 2 2 2 4 4 2 8. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. இப்போ கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்தது இங்கே பாருங்களேன், இதுவும் பாருங்க. இதெல்லாம் நிகழ்தகவு கிடையாது, சரிங்களா? 3 நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும் பொழுது எத்தனை விதமான விளைவுகள் நடைபெறும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது 3 நாணயங்களை ஒரே நேரத்தில் தூக்கி போட போகிறாங்க. 3 நாணயம் கீழே வீழ போகுது. மொத்தமாக எத்தனை விளைவுகள் ஏற்படும் கேட்குறாங்க. கிளியரா? புரியுதா? கொஷின் புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ ஒரு நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட, இது மல்டி சாய்ஸ், அதாவது இப்போ சரியா தவறான்னு போட்டல, அதே மாதிரி நினச்சிங்க. ஒரு நாணயம்னா, ஒரு கொஷின்னா, ஒரு நாணயம்னா 2 வாய்ப்பு தான். ஒன்று பூ அல்லது தலை. கரெக்டா? ஸோ ஒரு நாணயத்தில் 2 தான் வியம். ஒரு நாணயத்தை சுண்டு கீழே போட்டிங்கன்னா ஒன்று பூவியம் இல்லை தலைவியம். இந்த 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஆமாம் தானே? ஆமாம். அப்போது நீங்கள் எத்தனை காயின்னா வச்சுங்க, 3 காயின்னா வச்சுங்க, 5 காயின்னா வச்சுங்க, யுவர் சாய்ஸ். ஆனால் எத்தனை காயின் எடுத்துக்கிட்டாலும் அதில் வாய்ப்பு, ஒரு காயின் நீங்கள் எடுத்தீங்கன்னா பூ அல்லது தலை. அப்போது 2 வாய்ப்பு தான் இருக்குது முதல்ல. கரெக்டாக? ஒரு காயின் எடுத்துக்கிட்டா 2 வாய்ப்பு தான். கிளியரா? கிளியர். இதில் எத்தனை கொஷின்றது மேலே போடணும்னு சொல்லியிருப்பேன் போன கேள்வியில். அப்போ இதில் எத்தனை நாணயன்றது மேலே வைக்கணும். 2 நாணயம்னா மேலே 2 வைக்கணும். 4 நாணயம்னா மேலே 4 வைக்கணும். 3 நாணயங்கள்னா 3 மேலே வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. புரியுதா? கிளியராக புரியுதுங்களா? சூப்பருங்க. பெருங்க. அதாவது 2 × 2 × 2 3 முறை பெருகணும். 2 2 4 4 2 8. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சூப்பர். புரிஞ்சிச்சா? புரியுதுங்க. நெக்ஸ்ட் கேள்வி. அடுத்தது 3 பலவுள் தெரிவு, அதாவது மல்டி சாய்ஸ் கொஸ்டின். மல்டி சாய்ஸ் கொஸ்டின்னா இப்போ நம்ம டெட் எக்ஸாம்னா 4 இருக்கும், ஆப்ஷன் ஏ பி சி டின்னு. இதே டிஎன்பிசி எக்ஸாம்னா 5 வைக்கிறாங்க, ஏபிசிடி இ வேறு தனியாக இப்போ வச்சுருக்காங்க. கரெக்டாக? ரைட்டு. ஸோ இதில் இவங்களே சொல்லிட்டாங்க, 3 பலவுள் தெரிவு மல்டி சாய்ஸ் கொஷின் வினாக்கள் ஏ, பி, சி மற்றும் டி தெரிவுகளில் இருந்து, ஆப்ஷன்ல இருந்து சரியான விடைகளை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளது அப்படின்னு 8th புக் பேக்ல இருக்குதுங்க. ஓகேவா? புரியுதா கொஸ்டினே? அதாவது என்னன்னா, இப்போ இந்த கேள்வி நீங்கள் எதாவது ஒப்பிடணும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட தான் ஒப்பிடணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியா தவறா கூறுக அப்படின்னு ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குது. ஸோ சரி தவறு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா சரி தவறுன்னு 2 வாய்ப்பு தான் இருக்குது. அந்த 2 வாய்ப்பை நம்ம கீழே வச்சுக்கிட்டோம். அப்புறம் டோட்டல் கொஸ்டின் எவ்வளவோ அதை மேலே வச்சுக்கிட்டோம். கரெக்டா? கரெக்ட். அப்போ இந்த இடத்துல சரி தவறுக்கு பதிலாக மல்டி சாய்ஸ் கொஸ்டின் அவங்களே சொல்லிட்டாங்க, ஆப்ஷன் ஏ பி சி. இப்போ டி ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறீங்க, அதில் எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி சரி தவறுன்னு இருந்துச்சு. இந்த கொஸ்டினில் 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். கரெக்டா? அப்போது ஒரு கொஸ்டினில் 4 விதமான விடைகள் இருக்கு. ஆமாவா? ஆமாம். அப்போ சரி தவறுன்னு 2 விதமான விடைகள் இருந்துச்சால, இதில் 4 விதமான விடைகள் இருக்குது. அப்போ 4 விதமாக இருக்கிறதால 4 கீழே வச்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? இப்போ 4 கீழே வச்சுக்கிட்டு, இப்போ ஏன்னா ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா எத்தனை விதமான விடைகள் இருக்குது? 4 விதம். 4 கீழே வச்சுக்கிட்டேன். மேலே என்ன பண்ணோம்? டோட்டல் கொஸ்டின் மொத்தம் எத்தனை கேள்வி? 3 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. அப்போ 3 மேலே வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. 4 அடுக்கு 3. இது இப்படியே கூட ஆன்சர் கேட்பாங்க. 4 அடுக்கு 3 கூட. அப்படி இல்லைன்னா பெருக்கணும். 4 3 முறை பெருக்கணும். சரிங்களா? அது பாருங்க. இப்போ 4 16 16 4 16 32 32 32 64 64. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ கிளியராக புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க, 4 கொஸ்டின் எத்தனா, 5வது கொஸ்டின் வரும்போது தான் நம்ம 2023 டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி? 5 பலவுள் தெரிவு வினாக்களில் ஏ, பி, சி மற்றும் டி தெரிவிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளது? ஓமார்க் போடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி 4 கொஸ்டின் புரிஞ்சா இது 1 செகண்ட்ல போட்டுடலாம். 1 செகண்ட்ல போட வேண்டிய கேள்வியை கேட்டு வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 9/4, ஆப்ஷன் பி 9/5, ஆப்ஷன் சி 5/4,
ஆப்ஷன் டி 4/5. ஈஸி தானே, எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? ரைட்டு. ஸோ இப்போ இந்த 4 கேள்வி 5 கேள்வியில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 6வது கேள்வி இதே டைப் தான் போடுவோம். என்னென்னா, ஒரு நகை, நான் முதல் கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் விளக்க சொல்கிறேன். ஒரு நகை கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்திற்கான திறவுகோல் எண் 4 இலக்கங்கள் கொண்ட தனித்துவமான எண்ணாக அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு இட மதிப்பிலும் 0 முதல் 9 வரையிலானது 10 எண்களை கொண்டு உருவாக்க வேண்டுமெனில் ஒரு தனித்துவமான திறவுகோல் எண் அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது? ஒன்றும் புரியல. அதாவது இங்கே என்ன சொல்கிறான்னா, ஒரு நகை கடை இருக்குது. அந்த நகை கடையில் நகையை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக ஒரு பீரோ இருக்குது, ஒரு பொட்டி இருக்குது. சரிங்களா? அந்த பொட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் பாஸ்வேர்டு இருக்குது. ஓகேங்களா? எப்படின்னா இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சூட் கேஸ்லாம் கூட இருக்கும். சரிங்களா? இப்போ டிஜிட்டல் இருக்க, அப்போல்லாம் வந்து நம்பரை வைக்கணும். சரிங்களா? இதில் ஒரு உதாரணத்துக்கு நான் 2 3 2 4பா, நானும் சும்மா போட்டுக்கிறேன். 2025 இப்படி போடலாம், 2025 இப்படின்னு நான் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். இப்போ இது இப்படி ஸ்ட்ரோல் பண்ணும். அப்படியே ஸ்ட்ரோல் பண்ணி 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். நீங்கள் இப்போ 2 செலக்ட் பண்ணணும். அடுத்து இதில் 0 செலக்ட் பண்ணணும். இதில் 2 செலக்ட் பண்ணணும். இதில் 5 செலக்ட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு போட்டால் அந்த பாக்ஸ் திறக்கும், இல்லைன்னா திறக்காது. புரியுதுங்களா? இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் இருக்குதான். அப்படின்னா இவர் வந்து இப்போ நான் வந்து 2025 பாஸ்வேர்டு வச்சேன். இவங்க என்னன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எத்தனை விதமான பாஸ்வேர்டு வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா சொல்கிறது? கொஷின் புரியுதா? முதல் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா ஈஸிங்க. சரிங்களா? ஸோ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால், இப்போது நான் 4 டிஜிட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் ஒவ்வொன்றுலையும் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இப்போ நான் 2025 வச்சேன் பாஸ்வேர்டை. இதே மாதிரி எத்தனை விதமான பாஸ்வேர்ட் வைக்கலாம்? ஓகே, ரைட். இப்போ இதை நம்ம இதுக்கு முன்னாடி போட்டல சரியா தவறா மல்டி சாய்ஸ் கொஷின் அதே தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது இருக்குது. என்னென்னா இப்போ இது ஒரு கொஷின், இது 2வது கொஸ்டின், இது 3வது கொஸ்டின், இது 4வது கொஸ்டின். இங்கே பாருங்க, மொத்தம் 4 இலக்கம்னா 4 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டால் புரியுதுங்களா? 0லேருந்து 9 வரைக்கும் 10 ஆப்ஷன் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போ இது முதல் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்? 0லேருந்து 9 வரைக்கும் எதை வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ மல்டி சாய்ஸ் கொஸ்டின்லாம் ABCD அப்படின்னு இருக்குல்ல, ஏவா பியா சியான்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த முதல் டிஜிட் எடுத்துக்கிட்டா இதில் 0லேருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்போ இதில் ஆப்ஷன் எத்தனை இருக்குது? 10. புரியுதா? 0 to 9 இருக்குது. கரெக்டாக ஒரு இதுவும் எடுத்துக்கிட்டா, ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு புரியுதுக்காக கொஸ்டின் சொல்கிறேன். நான் இது எடுத்துக்கிட்டா 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம நம்பரை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி 4 செட் இருக்குது, 4 டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம மல்டி சாய்ஸ் கொஸ்டின் எடுத்துக்கிட்டா, இப்போ இதை ஒப்பிட்டு சொல்கிறேன் பாருங்களேன். இதில் என்னென்னா 3 மல்டி சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. அப்போ எத்தனை விதமான ஆன்சர் பண்ணலாம்? இதான கேள்வி. கரெக்டா? கரெக்ட். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா எத்தனை விதமான ஆன்சர் பண்ணலாம்? 4 விதமாக, ஆப்ஷன் ABCDன்னு. அப்போ மொத்தம் 4 விதமான விடைகள் ஒரு கொஸ்டின் இருக்கிறதால கீழே 4 வச்சுக்கிட்டோம். மேலே எத்தனை கேள்விகள் இருக்கோ அதை மேலே வைப்போம். கரெக்டா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்வி இருக்குது? 3 கேள்வி. ஓகேவா? மல்டி சாய்ஸ் கொஸ்டினும் 3 கேள்வி இல்லையா? அதை நான் 3 மேலே வச்சிட்டேன். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த கேள்விக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்தால் ஒரு இதுன்னு எடுத்துக்கிட்டா 10 விதமான நம்பர்ஸை செலக்ட் பண்ணலாம் 0லேருந்து 9 வரைக்கும். அப்போ ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கணும். மொத்தம் எத்தனை? இது 4. ஏன்னா 4 டிஜிட் அவங்களே சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், 4 டிஜிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் 4ன்றதால மேலே 4 வச்சுக்கிட்டோம். கிளியராக புரியுதுங்களா? 10 4 முறை போட்டால் ஆன்சருங்க. ஆடா. ஸோ 10 × 10 × 10 × 10 அவ்வளோதான். ஸோ இதை பெருங்கன்னா 10 × 100 100 × 1000 1000 × 10,000. சரிங்களா? 10,000 ஆப்ஷன் டி தான் சரியான. பாருங்களேன், அப்போ 10,000 பாஸ்வேர்டு வைக்கலாமா? ஒரு திருடன் வந்துட்டா கூட 10,000 பாஸ்வேர்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திறந்துடலாம். அதோட நான் உடச்சி எடுத்துக்கலாமே, அதுக்கு எதுக்கு நான் பாஸ்வேர்டு போடணும்? சரி, ஓகே, நமக்கு என்னத்துக்கு? ஸோ புரியுதுங்களா கான்செப்ட்டு? ரைட்டு. இதாங்க ஃபஸ்ட் டைப்பு. ஃபஸ்ட் டைப் கொஞ்சம் வளவலன்னு இருக்கோ அப்படின்னு தெரியல.
பட் புரியும் நம்புகிறேன். செகண்ட் டைப் நான் அப்புறமா எடுக்கிறேன் ஃபைனலாக, சரிங்களா? மூணாவது டைப் வந்துடும். மூணாவது டைப் பொறுத்த வரைக்கும் நான் கொஷின் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது மூணாவது டைப், ஓகேவா? அதாவது இதை மிக்ஸ் பண்ணாதீங்க. 8ஆம் வகுப்பில் 6 மாணவர்கள் மற்றும் 9 மாணவிகள் பயில்கின்றனர். அவர்களில் ஒரு மாணவரையோ ஒரு மாணவியையோ வகுப்பு தலைவராக தேர்ந்தெடுக்க ஆசிரியர் விரும்புகிறார் எனில் ஆசிரியர் எத்தனை வழிகளில் வகுப்பு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா 8th கிளாஸ் ரூம் இருக்குது, அதில் 16 பாய்ஸ் இருக்காங்க, 9 கேர்ள்ஸ் இருக்காங்க. இதில் ஒரே ஒரு கிளாஸ் லீடரை செலக்ட் பண்ணணும், ஓகேவா? யாராவது ஒருத்தரை தான் நம்ம கிளாஸ் லீடராக செலக்ட் பண்ணணும். எத்தனை வழிகளில் அந்த ஆசிரியர் செலக்ட் பண்ணுவார், இதான் கேள்வி. புரியுதா? ஏன்னா 16 ஆண்கள் இருக்காங்க, 9 பெண்கள் இருக்காங்க. இதில் ஒரே ஒரு லீடர் தான் எடுக்கணும், ஓகேவா? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்படின்னா அந்த ஆசிரியர் கிளாஸ் ஸ்டாஃப் தான் என்ன பண்ணுவார், அவரை வந்து செலக்ட் பண்ணணும், ஓகேவா? அவர் எத்தனை வழிகளில் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தேரியை புரிஞ்சுக்குங்க. ஒரு நேரத்தில் ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு நேரத்தில் ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னா கொடுக்குற மதிப்பை கூட்டிங்க. இதான் ஷார்ட்கட். இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன். ஒரு கிளாஸ் ரூம் போய் நீங்கள் நிற்கிறீங்க, 16 ஆண்கள் இருக்காங்க, 9 பெண்கள் இருக்காங்க. இதில் யாராவது ஒருத்தரை தான் நீங்கள் லீடராக தேர்ந்தெடுக்கணும். அது யார் வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், சரியா? அப்படின்னும் போது எத்தனை வழிகள் இருக்குன்னா கண்ணை மூடி யார்டா ஒருத்தர் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரே வேலைக்கு தான் செய்ய முடியும், ஒரே ஒரு லீடர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த கொடுக்குற மதிப்பு என்ன, 16ஐயும் 9ஐயும் கூட்டினா முடிஞ்சு போச்சு. அப்போ மொத்தம் 25 வாய்ப்பு. ஏன்னா 25 ஸ்டூடெண்ட் மொத்தம் பேர். 25ல் யாரோ ஒருத்தர் குப்புசாமியோ மாடசாமியோ வாப்பா அப்படின்லாம் பெண்களை யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணி நீ தான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், கரெக்டா? அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கு? 25 வாய்ப்பு இருக்கு. இப்போ என்னையா நீ சொல்ல வரேன்னு கேட்டால், ஒரு கொஷின் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த கொஷினில் ஒரு நேரத்தில் ஒரே வேலை தாங்க செய்ய முடியும் அப்படின்ட்டு இருக்கும், நீங்கள் பார்த்தாவே புரியும். அப்படி மாதிரி வந்துச்சுன்னா கொடுக்குற மதிப்பை கூட்டிக்கணும். ஓகே, ரைட்டு. கொஞ்சம் புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, அடுத்தது பள்ளிகளுக்கிடையே வினாடி வினா போட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்க 26 மாணவர்கள் மற்றும் 15 மாணவிகள் ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறார் எனில் இவர்களில் ஒருவரை ஆசிரியர் தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது? 8th நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க. மேபி இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன கேள்வி கேட்குறாங்க? ஒரு கியூஸ் ப்ரோக்ராம் வேறு ஸ்கூலில் நடக்குதுங்க. அப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை அனுப்பலாம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஓகேவா? இப்போ ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, யார் ஒன்றும் அனுப்பிச்சிடுவாரா? அனுப்ப மாட்டார். ஒரு நல்ல திறமைசாலிகளை முதல்ல செலக்ட் பண்ணுவார். அதில் வந்து 26 ஆண்களை பாய்ஸை செலக்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு 15 கேர்ள்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ ட்ரைனிங் கொடுத்துட்டு இதில் ஒருத்தரை தான் நம்ம அனுப்பிச்சிக்கணும். அப்படி ஒருத்தரை அனுப்புகிறோம்னா யார் திறமைசாலியோ அவர் அனுப்புவார், கரெக்டா? அப்போ அவருக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது, இதான் கேள்வி. அப்போ ஒரே ஒரு ஆளை தான், ஒரு நேரத்தில் ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் இவர் செலக்ட் பண்ணி ஆகணும். அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரே வேலையை மட்டும் செய்ய முடியும் அப்படின்னு வந்துட்டாவே கொடுக்குற மதிப்பை கூட்டிங்க. அப்போது ஆண்கள் எத்தனை பேர்? 26 பெண்கள் எவ்வளோ? 15 கூட்டுங்க, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதாங்க. அப்போ பொண்ணு மீதி 1 41. ஸோ 41 வழிகள் இருக்குது. ஏன்னா மொத்தம் 41 பேருக்கு இருக்காங்க. 41 பேரில் யார் திறமைசாலி நீங்கள் அவரை செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த 41 பேரில் யார் திறமைசாலி? யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது? 41 வாய்ப்பு, அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? புரியுதுங்க. ஏங்க கொஷின் படிக்கிற நேரம் கூட இல்லை ஆன்சர் போட. ரைட்டா? ரைட். இங்கே பார்த்தீங்களா, 10வது கொஷின். சாந்தியிடம் 5 சுடிதார்களும் 4 கவுன்களும் உள்ளன எனில் எத்தனை விதமான வழிகளில் சாந்தி ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனியோ அணிவதற்கு வாய்ப்புள்ளது? என்னங்க கேள்வி இதெல்லாம்? சரி ஓகே. இப்போ என்னன்னா சாந்தின்ற ஒரு பாப்பா இருக்குதுங்க, அதுக்கிட்ட 5 சுடிதாரு வச்சிருக்குது, 4 கவுன் வச்சிருக்குது. இப்போ ஒன்றே ஒன்று தான் போட முடியும் ஒரு நேரத்தில், கரெக்டாக? நம்ம இப்படி வச்சுக்கலாமா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாய்ஸுக்கெல்லாம் சுடிதாரும் கவுனும் மேலே போகிற ஷர்ட்டு மாதிரி தான்,
கரெக்டா? ஸோ ஒருத்தர் சுடிதார் போட்டால் கவுன் போட முடியாது, கவுன் போட்டால் சுடிதார் போட முடியாது. ஒரே நேரத்தில் ஒன்று தான் பண்ண முடியும். கரெக்டாக? ஏதாவது ஒன்று தான் போட முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாங்க. அப்படின்னா இப்போ சாந்திக்கிட்ட என்னவோ 5 சுடிதார் இருக்குது, 4 கவுன் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். அப்போ ஏதாவது ஒன்று மட்டும் ஒரு நேரத்தில் செய்ய முடியும்னா இந்த கேள்விக்கு கூட்டிக்கணும். அப்போ 4 5 கூட்டினா 9 வாய்ப்பு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. புரியுதா? 5 சுடிதாரில் ஏதாவது ஒரு சுடிதார் போடலாம். 4 கவுனில் ஏதாவது ஒன்று தான் போட முடியும். ஒரு நேரத்தில் ஒன்று தான் போட முடியும். கிளியராக புரியுதுங்களா? இப்போ நான் எடுத்துல கொஷின் எழுதல, புக்கில் இருக்குது. அப்புறம் நீங்கள் வேறு யார் சாந்தி, யாருக்கு சுடிதார் அதெல்லாம் கேட்காதீங்க. அது புக்கில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது 11வது கேள்வி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னங்க தமிழ் அட்டடா, நமக்கு தான் தமிழ் தெரியலையோ. ஐஸ்கிரீம் அல்லது இனிப்பு ரொட்டி கேக்கு வாங்க கடைக்கு செல்கிறார். கடையில் பனிக்குழியில் நான் ஐஸ்கிரீம்னே வச்சிடறேன், சரிங்களா? ரைட்டு. ஐஸ்கிரீம் சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா என 3 வகைகள் இருக்குது. கேக்கு பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு, வெல்வெட்டா என 2 வகையில் விற்கிறது. எனில் நீங்கள் ஒரு ஐஸ்கிரீமோ அல்லது ஒரு ரொட்டியோ வாங்க போகிறீங்க. எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன். இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா 3 வகையான ஐஸ்கிரீம் இருக்குது. ஓகேவா? அவங்களே சொல்லிட்டாங்க ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா. இல்லை, எத்தனை சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா 3 வெரைட்டி இருக்குது. ஆமாம், சரி. அதுக்கப்புறம் கேக்கை பொறுத்த வரைக்கும் 2 வெரைட்டி இருக்குது, சரிங்களா? ஆரஞ்சு, வெல்வெட்டான 2 வெரைட்டியில் இருக்குது. இப்போ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் யோசித்து பாருங்களேன். என்ன பண்ணுவீங்க? கேக்கோ அல்லது ஐஸ்கிரீமோ ஏதாவது ஒன்று தான் வாங்க முடியும். ஏன்னா ஒரே நேரத்தில் ஐஸ்கிரீம் மட்டும் தான் சாப்பிட முடியும். கேக்கு மாதிரி சாப்பிடுவீங்க, ஒரு வாய் கேக்கு, ஒரு வாய் ஐஸ்கிரீம். அப்போ கூட ஒரு நேரத்தில் ஒரு கேக்கு மட்டும் தான் உள்ளே போவோம். ஐஸ்கிரீமையும் கேக்கையும் பிசைந்து சாப்பிடுன்றதெல்லாம் அது நீங்கள் சாப்பிடலாம், பட் அது பாசிபிலிட்டி இல்லை. பொதுவாக கேக் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கேக் சாப்பிடுவாங்க. ரைட்டா இல்லையா? ரைட்டு. அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு வேலைக்கு தான் செய்ய முடியும். ஆமாம் தானே? ரைட்டு. அப்போ ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா கொடுக்குற மதிப்பு கூட்டிக்கணும், அவ்வளோதான். ரைட்டா? அதுக்கப்புறம் நான் ஐஸ்கிரீமையும் கேக்கையும் போட்டு பிசைந்து சாப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ரியாலிட்டி பிரகாரம் பேசுங்க. இதெல்லாம் வாழ்வியல் கணிதம்ன்ற மாதிரிலாம். ஸோ ரியல் லைஃப்பில் ஏதாவது ஒன்று தான் ஒரு நேரத்தில் சாப்பிட முடியும். அப்படின்னா கூட்டிக்கணும். அப்போ 3யும் 2யும் கூட்டினா 5 வாய்ப்பு. ஓகே, கிளியரா? கிளியர். கொஷின் பார்த்தா ஒரு பக்கம் இருக்குது, ஆன்சர் 1 செகண்டில் போட்டாச்சு. ரைட்டு. அடுத்தது பார்ப்போமா? இது பாருங்களேன், 11th புக்கில் கேட்டு வச்சுருக்காங்க. என்னென்னா, ஒருவர் இரவு விருந்துக்காக ஒரு உணவக விடுதிக்கு சென்றார். அங்கு உணவு பட்டியலில் 10 இந்திய மற்றும் 7 சீன உணவுகள் வகைகள் இருக்கின்றன. ஒரு இந்திய அல்லது ஒரு சீன உணவை அவர் எத்தனை வகைகளை தேர்ந்தெடுக்க முடியும்? கிட்டத்தட்ட இப்போ நம்ம கேக்கும் இது பார்த்தோம்ல ஐஸ்கிரீமு, அதே பேட்டர்ன் தான் இந்த கொஸ்டின். ஆனால் இது நம்ம 11th நியூ புக்கில் இருக்குது. இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன். அந்த ஹோட்டலில் மெனு இருக்கும்ல, அதில் 10 பார்த்தீங்கன்னா இந்திய உணவுகள் லிஸ்ட் இருக்குது, 7 சீன உணவு லிஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் ஒன்று இந்திய உணவோ அல்லது சீன உணவோ வாங்க போகிறீங்க. நல்லா யோசித்து பாருங்களேன். நான் இப்போ இந்திய உணவில் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் பிரியாணி வாங்கிடுறேன். அப்படி இல்லை சீன உணவில் நூடுல்ஸ் வாங்கிடுறேன். ஓகேவா? இப்போ ஒரு நேரத்தில் ஒன்று பிரியாணி தான் சாப்பிட முடியும், இல்லை நூடுல்ஸ் சாப்பிட முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நாங்களாம் என்ன பண்ணுவோம், 2த்தையும் பிசைஞ்சு சாப்பிடுவோம்லாம் கிடையாது. கேக்குக்கும் ஐஸ்கிரீமும் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை. ஜென்ரலி நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்று பிரியாணி சாப்பிடலாம், இல்லைன்னா நூடுல்ஸ் சாப்பிடலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை இதில். ரைட்டா? அப்போது ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்ய முடியும். ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்கிற மாதிரி கேட்டுவிட்டாவே கொடுக்குற மதிப்பு கூட்டிக்கணும். கரெக்டா? கரெக்டு. அப்போ 10யும் 7யும் கூட்டினா 17ன்னு வரும். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேங்களா? அந்த நேரத்தில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் தான் கேட்பான்னு கிடையாது. அந்த கொஸ்டின் இதே பேட்டர்னில் வேறு விதமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்கும் போது நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்த கேள்வி. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்.
2023 டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க. என்ன ஹோம்ஒர்க் இருக்குது அழிச்சிடுறேன். இதே கேள்விதான் மதிமட்டம் வச்சிருக்காங்க. ஒருவர் இரவு விருந்திற்காக ஒரு உணவு விடுதிக்கு செல்றார். அங்கு உணவு பட்டியலில் 15 இந்திய மற்றும் 5 சீன உணவு வகைகள் இருந்தன. ஒரு இந்திய அல்லது ஒரு சீன உணவை அவர் எத்தனை விதமான விதங்களில் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போடலாம்ல. ஆப்ஷன் ஏ 20, பி வந்து 10, சி 5, டி 15 போடுங்க. ரைட்டு. அடுத்தது இப்போ டைப் 4 என்னன்னா, இப்போ ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்ய முடிகிற மாதிரி கேட்டாங்கன்னா கொடுக்குற மதிப்பை கூட்டிக்கணும்னு சொன்னேன். இப்போ ஒரு நேரத்தில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்தா அது எப்படி போடலாம்? எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெருகிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ நம்ம சாந்தியை பற்றி பார்த்தோம்ல, அவங்ககிட்ட இத்தனை சுடிதார் இருக்குது, இத்தனை கவுன் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இவங்க என்ன, இப்போ ஒரு நேரத்தில் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், கூட்டிக்கிட்டோம். இதை இன்கேஸ் இதுக்கு பதிலாக ஒரு ஆண் இருக்காருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட ஷர்ட் இருக்குது, பேண்ட் இருக்குது, ஷூ இருக்குது, பெல்ட் இருக்குது, வாட்ச் இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்களே யோசித்து பாருங்கள். ஷர்ட்டும் போட்டுக்கலாம், ஃபேண்ட்டும் அதே நேரத்தில் போட்டுக்கலாம், பெல்ட்டும் கட்டிக்கலாம், ஷூவும் போட்டுக்கலாம், வாட்சும் கட்டிக்கலாம். அப்போ இருக்கிற எல்லா பொருளும் அட் ஏ டைம் யூஸ் பண்ண முடியும். எல்லா பொருளையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்கன்னா கொடுக்குற மதிப்பு எல்லாத்தையும் பெருக்கணும். அவ்வளோதாங்க. புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா? வாங்க கொஸ்டின் பார்த்தா ஒன்றும் புரியும். 14வது கொஸ்டின். உங்களிடம் பள்ளிக்கு கொண்டு செல்வதற்கு 2 வகையான கைப்பைகளும் 3 வெவ்வேறு வண்ண நீர்க்குவளை வாட்டர் பாட்டில் உள்ளது எனில் நீங்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒரு பையை மற்றும் ஒரு வண்ண நீர்க்குவளை வாட்டர் பாட்டில் கொண்டு செல்வதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்குது? ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் போகிறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தா 2 விதமான பேக் இருக்குது, 3 விதமான வாட்டர் கேன் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பேக்கையும் ஒரு வாட்டர் கேனையும் எத்தனை போகிறீங்க, எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. நல்லா யோசித்து பாருங்களேன். இப்போ பையையும் நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஒரே நேரத்தில் ஒரு வேலை செய்கிற மாதிரி கேட்டால் கூட்டணும், ஒரே நேரத்தில் கொடுக்குற எல்லா வேலையும் செய்கிற மாதிரி கேட்டால் பெருகணும். நீங்கள் யோசித்து பாருங்களேன். நீங்கள் பேக்கு, அந்த பேக்குள்ளே டிஃபன் பாக்ஸு, வாட்டர் கேனு எடுத்துக்கிட்டு போகலாம். கரெக்டாக? அப்போ ஒரே நேரத்தில் ஒரு பேக்கையும் ஒரே நேரத்தில் ஒரு வாட்டர் கேனையும் நம்ம கொண்டு போக முடியும். அப்போது இங்கே கொடுக்குற எல்லாமே ஒரே நேரத்தில் செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? எஸ். அப்படின்னா கொடுக்குற மதிப்பு பெருக்கணும். அப்போ இந்த இடத்துல 2 பேக் இருக்குது, 3 வாட்டர் கேன் இருக்குது. 2யும் 3யும் பாருங்க, 3 6. ஆப்ஷன் பி தான் சரியானது. கூட்டினா 5 வரும். இங்கே இருக்குது பாருங்க, கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகே, புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்ததுங்க பாருங்களேன். பிரவீன் தனது பிறந்த நாளுக்காக 3 மேல் சட்டைகளும் 2 முழங்கால் சட்டைகள் மற்றும் 3 ஜோடி காலணிகள் வாங்குகிறார். அவர் தன்னுடைய பிறந்த நாள் அன்று எத்தனை விதமான வழிகளில் தன் வாங்கிய புதிய உடைமைகளை அணிந்து கொள்வதற்கு வாய்ப்புள்ளது? இதான் கேள்வி. இப்போ நல்லா யோசித்து பாருங்க. இப்போ பிரவீனுக்கு பர்த்டே, அதனால என்ன பண்ணுறாரு, 3 ஷர்ட் வாங்கிறாரு, 2 முழங்கால்னா ஃபேண்ட், 2 ஃபேண்ட் வாங்கிறாரு, 3 ஜோடி செப்பல் வாங்குறாரு, இல்லை ஷூ வாங்குறாரு, ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். காலனின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? செப்பல் 3 ஜோடி செப்பல் வாங்கிறாரு. அப்படின்னா இப்போ பர்த்டேக்கு அவர் போடணும். எப்படி போடலாம்? அதாவது 3 ஷர்ட்டில் ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுப்பாரு, 2 ஃபேண்டில் ஒரு ஃபேண்ட் எடுத்து போட்டுப்பாரு, 3 ஜோடியில் ஒரு ஜோடி எடுத்து போட்டுப்பாரு. ஒரே நேரத்தில் 3 பொருளையும் யூஸ் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? ஒரே நேரத்தில் எல்லா பொருளையும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டா பெருக்கணும். பெருங்க. 3 × 2 × 3 கரெக்டாக? ஸோ 3 ஷர்ட்டு, 2 ஃபேண்ட்டு, 3 ஜோடி செப்பல். அப்போது 1 3 3 2 3 6 6 3 18. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். எப்படி ஈஸியாக இருக்கா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்ததுங்க பாருங்க, 16வது கேள்வி. ஒரு தேர்வில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் ஒவ்வொரு பிரிவிலும் 5 வினாக்கள் வீதம் 3 பிரிவுகள் உள்ளது எனில் ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டுமெனில் அவர்களுக்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது? இப்போ பர்டிகுலராக ஒருத்தரெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல, ஒரு எக்ஸாம் ஆள் இருக்குதுங்க, உள்ளே வந்து நம்ம சும்மா வச்சுக்கலாம், ஒரு 20 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க,
எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், இங்கே 20 மென்ஷன் பண்ணல, ஓகேவா? ஸோ 20 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த 20 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அதில் வந்து அந்த கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒரு 5 கொஷினு 3 பிரிவாக இருக்குது. ஆப்ஷன் இப்போ பகுதி ஏவா, அதில் 5 கொஷின் இருக்கும். பகுதி பியா, அதில் ஒரு 5 கொஷின். பகுதி சியா, அதில் ஒரு 5 கொஷின் இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போ அந்த எக்ஸாமில் எத்தனை விதமான விடைகள் அளிக்க முடியும், இதான் கேள்வி. நல்லா யோசித்து பாருங்களேன். இப்போ ஒருத்தன் வந்து பகுதி ஏல இருக்கிற விடை அளிப்பார், இன்னொருத்தர் பகுதி பியில் இருக்கிறத விடை அளிப்பார், இன்னொருத்தர் பகுதி சியில் இருக்கிறத விடை அளிப்பார். ஸோ ஒரே நேரத்தில் யார் ஒன்றாலும் எந்த விதமான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? இப்போ நீ கூட எடுத்துங்க, நீங்கன்னா போனோம்னே ஆர்டரா முதல் கேள்வியா, முதல் கேள்விக்கு விடையளிக்க வேண்டும், அடுத்தது 2க்கு வரணும், அடுத்தது 3 வரணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. 150 கொஸ்டின் இருக்குதுன்னா 150 நீ எதை வேணாலும் எடுத்து எந்த நேரத்தில் வேணாலும் எந்த கொஸ்டின் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஆமாவா இல்லையா? அப்போது 3 விதமான கேள்விகளில் ஒவ்வொன்றுக்கும் 5 கொஸ்டின் இருக்குன்னா கொஸ்டின், ஓகேவா? அப்போது ஒரே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே செய்யலாம். கரெக்டு தானே? ஏன்னா எக்ஸாம் ஆளுது, ஓகேங்களா? இவருக்கு புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம் ஆளில் யார் வேணாலும் எதை வேணாலும் அட்டன் பண்ணலாம். அப்படின்னும் போது ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்போ 5 3 பெருங்க, 5 5 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதான். புரியுதுங்களா? புரியுதுங்க. அடுத்த கேள்வி 17வது கேள்வி என்னென்னா, அங்கே பாருங்களேன். 17வது கேள்வியில் ஒரு கடையில் 3 விதமான மகிழுந்து பொம்மைகள், கார் பொம்மைங்க இருக்குது. 2 விதமான தொடர் வண்டி, ரயில் பொம்மைகள் இருக்குது. ஒரு குழந்தை ஒரு மகிழுந்து பொம்மையோ அல்லது ஒரு தொடர் வண்டி பொம்மையோ எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 11th புக்கு, புது புக்கில் இருக்குது. சரிங்களா? நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய ஒரு கடைக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே வந்து அப்படியே கீழே வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு 3 விதமான கார் இருக்குது, 2 விதமான ரயில் இருக்குது. இதில் நல்லா யோசித்து பாருங்களேன். அந்த பாப்பாவோ குழந்தை என்ன பண்ணலாம், அந்த ஒரு காரையும் எடுத்துக்கலாம், ஒரு ட்ரெயினையும் எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் 2மே எடுத்து விளையாடலாம். ஆமாவா இல்லையா? ஒரே நேரத்தில் ஒன்று மட்டும் எப்படி இருக்க முடியும்? அதாவது புரியுதுங்களா? ஒரு நேரத்தில் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி வந்தால் பெருகணும். அப்போது ஒன்று காரையும் கையில் எடுத்துப்பாங்க, ட்ரெயினையும் கையில் எடுத்துப்பாங்க. இப்போ இதே குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 விதமான ஷர்ட் இருக்குது, அதுனா ஒரு நேரத்தில் ஒரு ஷர்ட் மட்டும் தான் பயன்படுத்த முடியும், அப்போ கூட்டிக்கலாம். ஆனால் பொம்மைன்னும் போது கார் பொம்மை, ட்ரெயின் பொம்மை, இப்போ 2மே ஒரே நேரத்தில் எடுத்து விளையாடலாம். 2 கைக்குது இல்லை, விளையாடலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரே நேரத்தில் 2த்தையுமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா பெருக்கணும். அப்போது 3யும் 2யும் பெருங்க, 3யும் 2யும் பெருங்கினா 2 3 6 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சுங்க. ஃபைனல் கொஸ்டின். இது வந்து 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. இது ஒரே கொஸ்டின் போதும், இதை டிஃப்ரெண்ட்டாக கேட்டால் கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன கேள்வினா, ஒரு முதல்வர் மற்றும் ஒரு துணை முதல்வரை 12 பேர் கொண்ட ஆசிரியர் குழுவில் இருந்து எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம்? இது கொஞ்சம் யோசிக்கணும், ஆனால் ஈஸி. என்னென்னா நீங்கள் யோசித்து பாருங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி கிளாஸ் லீடரை செலக்ட் பண்ணணும், ஒரே ஒரு கிளாஸ் லீடர் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஆண்கள் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரே நேரத்தில் ஒரே வேலையை செய்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அந்த இருக்கிற எல்லாரையும் கூட்டிக்கிட்டோம். ஆனால் இங்கே இருக்கிறதே வெறும் 12 பேர். இது ஒரு ஆசிரியர் குழு. இதில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லலை. ஆனால் இந்த 12 பேரில் ஒரு முதல்வர், ஒரு துணை முதல்வர். ஸோ 12 பேரில் 2 பேரை நான் செலக்ட் பண்ணணும். புரியுதா? நல்லா புரியுதா பாருங்க. இதில் வந்து ஆண்கள் பெண்கள் லிஸ்ட் கிடையாது. மொத்தமாக ஒரு 12 ஆசிரியர் குழு இருக்காங்க. அந்த 12 ஆசிரியர் குழுவில் ஒருத்தரை முதல்வராக தேர்ந்தெடுக்கணும், இன்னொருத்தரை துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா புரியுது, கொஸ்டின் புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை கொடுத்துட்டு 2 பேரை செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்டுட்டாங்கன்னா, இந்த இடத்துல 12 இருக்கா, அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் 11 பெருக்கிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரை பெருக்கிங்க. இது ஒரு தனி டைப்னே சொல்லணும். சரிங்களா? ஸோ பெருனா ஆன்சர் முடிஞ்சிருச்சு.
11 12 பெருக்குன்னா 12 ஒரு ஸ்தானம் வெட்டி இப்படி கூட்டிங்கன்னா சரியா போச்சு 2 3 1 கரெக்ட் தானே அப்படி இல்லைன்னா 10 12 பெருக்குன்னா 120 ஒரு 12 கூட்டுங்க 2 3 1 132 வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா அப்போ 132 ஆப்ஷன் பி தான் சரியான விடை இது அப்படியே கொஞ்சம் குறிப்பு எழுதி வச்சுங்க ஏன்னா இதில் வந்து 2022 டெட் பேப்பர் 2ல் கேட்டதால இதில் வந்து என்ன பண்ணலாம் ஒன்று இந்த நம்பரை மாற்றி கேட்பாங்க இல்லை இந்த 2 பேர் வேறு எதனா கேட்டகரி வச்சு கேட்பாங்க சரிங்களா ஸோ இவ்வளோதான் ஓகே ஸோ கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி எழுதிய வகுப்பட விதியிலிருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்